வணக்கம். இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் டே 40. ஸோ இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் டே 40 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக சீலிங் பூசிட்டிருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே சீலிங் பூசிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக. அண்ட் இது வந்து நம்ம பாயிண்ட் வச்சுது ஆக்சுவலாக அதான் சொன்னோம் இல்லைங்களா, ஃபால் சீலிங் பதிலாக சிமெண்ட்லேயே சீலிங் மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக. இது ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு மாதிரி காடி மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து ஸ்பாட் லைட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீலிங் 39th வந்து அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 40th டே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இது எல்லாமே வந்து சீலிங் பூசினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீலிங் பூசிட்டு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இது லேபர் கான்ட்ராக்ட்ன்றதுனால அவங்களோட பிளான் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூம் பூசுறதா பிளான் போல இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பூசிட்டு இருந்தாங்க அந்த ஃபுல்லாகவே. ஸோ இது ஃபுல்லாக பூசிட்டாங்க. பூச சொல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பூச சொல்ல எங்கேயாவது பள்ளம் மேடு இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அண்டு கரெக்டான பாயிண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸும் கரெக்டாக வச்சுருக்காங்களா, இல்லை அதை வந்து கரெக்டாக ஹரிசாண்டலாக வைக்கிறாங்களா, இல்லை அது வந்து கொஞ்சம் டில் பண்ணி வைக்கிறாங்களா, இல்லை ஹரிசாண்டலாக இருக்கா, இல்லை அதில் ஏதாவது கொஞ்சம் அந்த டைமென்ஷன்ஸ் மாறி இருக்கா அப்படின்னு சொல்கிறத நம்ம கவனிக்கணும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ப்ராப்பராக அந்த இடத்துல வந்து பள்ளமேடு இல்லாமல் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days கழிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்க்குறப்போ இங்கே ஏதாவது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல எங்கேயாவது கிராக்ஸ் வருதான்னு பார்க்கணும் ஒரு 4 to 5 days கழிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் 40th டேவோட அப்டேட் இதுதான். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல்லாக பூசிட்டாங்க. ஆக்சுவலாக இதே நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் இல்லாமல் நம்ம டெய்லி லேபராக இருந்ததுன்னா இது கண்டிப்பாக கொஞ்சம் நாள் அதிகமாக இருக்கும். லேபர் கான்ட்ராக்ட் அவங்க பிளான் படி என்னென்னா ஒரு 4 பேர் வந்து பூசினாங்க, 2 பேர் வந்து கூட ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரே நாளில் பூசிட்டாங்க. ஆனால் என்ன பூசாமல் இருந்தாங்கன்னா 40th டே கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா லேப்டு மட்டும் பூசாமல் இருந்தாங்க. மற்றது இது எல்லாமே பூசிட்டாங்க. மேலே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இதோட வியூ அவுட்புட் வந்து நீங்கள் லைட்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் எலிவேஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போது. ஸோ இப்போ வந்து ஒரு காடி எடுத்துகிட்டு அங்கே எங்கெல்லாம் ஸ்பாட் லைட்ஸும் அண்ட் 2 ஃபேனு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்கு லைட்டுக்கும் இல்லை கேண்டிவேர் லைட்டுக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் லைட்ஸ்லாம் நம்ம பண்ண சொல்ல அவங்க ஏனோ தானோன்னு பண்ணுவாங்க. இங்கே ஒரு கார்னரில் பார்த்தா தெரியும், நான் ஸ்பாட் லைட்டுக்கு ஸ்பேஸ் விட்டுருந்தேன், அது இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நம்ம கான்ஷியஸாக பார்க்கணும். இல்லைனா இது இங்கே பாருங்கள், இங்கேயுமே நான் விட்டுருந்தேன், அது ஃபஸ்ட்டு அவங்க இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லி தான் அந்த 2 இடத்துலையும் கண்டுபிடிச்சாங்க.